வணக்கம். நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. கர்ம வீரர் காமராஜரால் தொடங்கப்பட்ட திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு பேராசிரியர் அன்பழகன் விருதை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திருச்சியில் வழங்கினார். கற்றல் கற்பித்தல், ஆசிரியர் திறன் மேம்பாடு, தலைமைத்துவம், மாணவர் வளர்ச்சி என பன்முகம் வளர்ச்சியினை வெளிப்படுத்தும் சிறந்த பள்ளிகளுக்கு பேராசிரியர் அன்பழகன் விருது வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி சிறந்த பள்ளிகளை தேர்வு செய்வதற்கு முதன்மை கல்வி அலுவலர் தலைமையில் மாவட்ட அளவிலும், பள்ளி கல்வி இயக்குநர் தலைமையில் மாநில அளவிலும் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு மாவட்டத்தில் அரசு தொடக்க, நடுநிலை, உயர்நிலை பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளிகளிலிருந்து தகுதியான 4 பள்ளிகளை தேர்வு செய்து பள்ளிக் கல்வித்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டது. இதில் 76 பள்ளிகளை சிறந்த பள்ளிகளாக தேர்வு செய்து பள்ளிக் கல்வித்துறை அறிவித்தது. இந்நிலையில் திருவள்ளூர் ஒன்றியம் புட்லூர் கர்ம வீரர் காமராஜரால் தொடங்கப்பட்ட ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியும் பேராசிரியர் அன்பழகன் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டு திருச்சியில் நடைபெற்ற பேராசிரியர் அன்பழகன் விருது வழங்கும் விழாவில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி புட்லூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் இரா தாசிடம் பேராசிரியர் அன்பழகன் விருதினை வழங்கினார். இதைத் தொடர்ந்து பள்ளி கல்வி மேன்மைக்குழு உறுப்பினர்கள், அதே பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள், கிராம மக்கள் ஆகியோர் தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர்களுக்கும் சால்வை அணிவித்து, சந்தன மாலை அணிவித்து, மேளதாளம் முழங்க புட்லூர் வீதி வழியாக அழைத்து வந்து ஆரத்தி எடுத்து சிறப்பு வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியின் போது புதிதாக புட்லூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் சேர வந்த மாணவர்களுக்கு அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் இரா தாஸ் மற்றும் மாலை அணிவித்து, பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மலர் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். இதுபோன்ற நிகழ்வு அரசு பள்ளியில் கூடுதல் மாணவர் சேர்க்கை நடைபெற ஊக்குவித்தலாக இருக்கும் என விருது பெற்ற தலைமை ஆசிரியர் இரா தாஸ் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களின் வரவேற்பு, ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சியுடன் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் பள்ளி ஆசிரியர்கள் மாலா, ரஷிதா, திலகவதி, கீதா, லட்சுமி, சங்கீதா, தாரணி, கார்த்திகா மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், முன்னாள் மாணவர்கள், கிராம பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இச்செய்தி குறித்து உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது. நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மாண்புமிகு தமிழக முதல்வருடைய வழிகாட்டுதலில் மாண்புமிகு பள்ளிக்கல்வி அமைச்சர் அவர்கள் அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்று சொன்னதற்கேற்ப அரசு பள்ளி உயர்த்துகின்ற வகையில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் அரசு பள்ளிகளுடைய தரத்தையும் கற்றல் கற்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு திறன்களை மேம்படுத்தி அதற்கான விருதுகளை வழங்கும் நிகழ்வை திருச்சியிலே பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பெயரிலும் பேராசிரியர் அன்பழகனார் அவர்களுடைய பெயரிலும் 2 விருதுகள் வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலான அண்ணா விருதையும் 75 பள்ளிகளுக்கு பேராசிரியர் அன்பழகனார் விருதையும் வழங்கினார்கள். அப்பள்ளிகளில் அண்ணா விருது பெற்றவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அரசு பள்ளியை பலப்படுத்த அரசு ஒதுக்கீடு செய்தது. இப்படி விருது பெற்ற பள்ளிகளுக்கு இந்த நிதி ஒதுக்கீடு என்பது அந்த பள்ளியினுடைய கட்டமைப்பை உயர்த்துவது மட்டுமல்ல, ஆசிரியருடைய உற்சாகப்படுத்த, கற்றல் கற்பித்தலை, ஏழை எளிய மாணவருடைய கல்வித்தரத்தை மேலும் உயர்த்துவதற்கான இந்த ஊக்குவிப்பான திட்டம். குறிப்பாக பேராசிரியருடைய விருதை பேராசிரியர் பள்ளிக்கல்வி அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு முன்னாள் கல்வி அமைச்சரும் பேராசிரியர் அன்பழகனார் பெயரிலே ஒரு வளாகத்தை, டிபிஐ வளாகத்திலே சிலையை வைத்து அவர் பெயரிலே விருதை அறிவித்த நிலையிலேயே அதற்கான வெகுமதியை நேற்று திருச்சியிலே நடைபெற்ற நிகழ்விலே அளித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் புட்லூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி பேராசிரியர் அன்பழகனார் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டதற்காக மாண்புமிகு பள்ளிக்கல்வி அமைச்சர், தமிழக முதல்வர் உள்ளிட்ட கல்வித்துறை இயக்குநர்கள் உள்ளிட்ட அத்தனை கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிக்கின்றோம். அதே போன்று பள்ளிக்கல்வித்துறையிலே கவரப்பேட்டையில் ஒரு பள்ளி, இப்படி மேல்நிலை பள்ளிக்கு ஒன்றும் தொடக்க பள்ளிக்கு ஒரு விருதையும் பேராசிரியர் விருதை வழங்கியிருக்கிறார்கள். 76 பள்ளிகளை தேர்வு செய்திருக்கிறார் தமிழ்நாடு முழுக்க. இந்த விருதானது இந்த பள்ளியின் மேலும் தரத்தை உயர்த்த, பள்ளியினுடைய கட்டமைப்பு வசதியும் மாணவனுடைய கற்றல் கற்பித்தலை உயர்த்தியது மிக உத்வேகமாக இருக்கும், உற்சாகப்படுத்துவதாக இருக்கிறது. அரசு பள்ளியை பொறுத்தவரை 7.5 விழுக்காடு உயர்கல்வி பெறுவதற்கும் மருத்துவத்தில் சேருவதற்கான ஒதுக்கீடு தந்தவர் தமிழக முதல்வர். அது மட்டுமல்ல, தமிழ் முதல்வன் என்கின்ற திட்டத்திலே 1000 ரூபாய் அரசு பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு, அந்த ஆண் பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் தந்திருப்பது உயர்கல்வியில் படிப்பதற்கான உத்வேகத்தை தந்திருக்கிறது. அதே போன்று பெண் கல்வி ஊக்குவிப்பு, இப்படி
பல்வேறு திட்டங்களை அரசு பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகள் தொடர்ச்சியான வருகையையும் சேர்க்கையும் அதிகரிக்க வேண்டும் என்ற பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மாணவர்களுடைய கற்றல் கற்பித்தல் இடைநிற்றலை நீக்குவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி உயர்கல்வி சேர்வதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். இப்படி பல்வேறு திட்டங்களினால் இந்த அரசு பள்ளி தலைநிமிர்ந்து நிற்கிறது. குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் இந்த புட்லூர் மக்கள், குறிப்பாக எஸ்எம்சி உள்ளிட்ட கிராம பெற்றோர்கள், மாணவருடைய தாய் தந்தையர் ஊர்வலமாக வருகின்ற பொழுது, குறிப்பாக இன்றைய நாளில் நாங்கள் இந்த விருதை எடுத்து இந்த பள்ளிக்கு நுழையும் போது புட்லூரில் கிட்டத்தட்ட 6 மாணவர்கள் சேர்க்கை என்று மாலையிட்டு அதுவும் ஆரத்தி எடுத்து பெற்றோர்கள் இங்கு வரவைத்தது என்பது தமிழகத்திலேயே இது முதல் முறையாக இருக்கும் நான் நம்புகின்றேன். இந்த புட்லூர் பள்ளி எஸ்எம்சி ஏற்கனவே கல்வி திருவிழாவில் கல்வி சீர்கொடுத்த ஒரே பள்ளி புட்லூர் பள்ளி என்று பெயர் எடுத்திருக்கிறது. 240க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறார்கள். இந்த மாணவர்களில் பல்வேறு தரத்தோடு அவர்கள் உயர்கல்வி பெறுவதற்கான ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் இந்த வெகுமதி அளிக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகள் பல தலைவர்களாக உருவானார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இதை அளித்த மாண்புமிகு பள்ளிக்கல்வி அமைச்சர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நன்றியும் பாராட்டுகளையும் புட்லூர் மக்கள் சார்பாக அவருடைய அருமை ஆசிரியர்கள் தான் இதற்கு காரணம். அவருடைய ஒட்டுமொத்த உழைப்பால் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு இந்த பரிசு வழங்கியிருக்கிறார்கள். இந்த பரிசு கவனமாகவும் நாங்கள் அதை கண்ணியமாகவும் அதை பாதுகாக்கின்ற விதத்திலே எங்களுடைய அடுத்த நிலை கற்றல் கற்பித்தல் இதைவிட மேம்பாடாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு அரசுக்கு நாங்கள் நன்றி சொல்ல இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைமை ஆசிரியர்.